150 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்க கோயில்ல வந்து ஒரு விசேஷம், இந்த மாதிரி வந்து அது என்னுடைய குலதெய்வம் கோயில், அங்க நான் போறேன் நானு, நீ வரணும். அப்புறம் அங்க போனோம், நாங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுல தான் அங்க போய் ஸ்டே பண்ணோம். அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவுதான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன் நான். அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ்ல பெரியவங்களா தான் இருந்தாங்க. நல்ல இதுதான் வந்து ரொம்ப கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நாங்க அங்க வந்து ஒரு 4 நாள் அங்க தங்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதுல முதல் நாள் பாத்தீங்கன்னா அப்படி கரெக்டா போயிடுச்சு, வந்துருச்சு. நாங்க வந்து மாடியில ஒரு ரூம்ல தான் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதுல நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். நாங்க 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் வந்து என்னுடைய விருப்பத்தை மீறி, அதாவது என்ன வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு சமாதானப்படுத்தி உறவு வச்சுக்கிட்டாரு. என்ன வந்து வலுக்கட்டாயமா என்ன வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஏதோ சமாதானம் பண்ணி என்ன வந்து ஒரு கணவன் மனைவி போல வந்து உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் வேற வழி இல்லாத போயிடுச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு அவர் ரிலேட்டிவ் வீட்லயே வந்து நம்ம தங்கி இருக்கிறோமே, எல்லாத்துக்குமே தெரியுமே, இங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. சோ கல்யாணம் பண்ணாம இதெல்லாம் வந்து தப்பா வச்சுன்ற மாதிரி நான் கேட்கும்போது, கல்யாணம் தான் நடக்க போகுது, நான் நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆர்எஸ்கோ எப்படி பார்த்தாக்கா இப்போ இன்னும் 2 மாசம் பொறுத்து பண்ணணும்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நான் அதை நம்பிட்டேன் நானு.